இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சேகர என்ன எதிரில வரவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல? அண்ணே அது அந்த ஆனந்தி கூட வருவானுங்களா பட்டணத்து பயிலுக. ஓ 2 பேர்ல ஒருத்தனே. யாரு? அந்த பணக்காரன். அவன் ஏன்னா நடந்து வர போறான்? ஓ அந்த அன்பு பாயலா? ஆமாண்ணே. சரி சரி. என்ன பட்டணத்து தம்பி, நம்ம ஊர்ல ஒத்தையில நடந்து போயிட்டு இருக்கீங்க? என்ன விசேஷத்துக்கு வந்திருக்கீங்களா? வேற எதுக்கு நான் வந்திருக்க போறாங்க? அதுவும் சரிதான். ஆமா, வழக்கமா ஒரு பட பரிவாரங்களோட தானே வருவீங்க. இன்னைக்கு என்ன ஒத்தையில வந்திருக்கீங்க? அதுவும் நம்ம கோகிலா கல்யாணத்துக்கு ஒத்தையில வரலாமா? நான் ஒத்தையில வந்தா என்ன, கூட்டத்தோட வந்தா என்ன? இப்ப என்ன வேணும் உனக்கு? என்ன தம்பி எடுத்தோன்னு அண்ணனை இப்படி மூஞ்சில அடிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? அண்ணன் எவ்வளவு மரியாதையா பேசிட்டு இருக்காப்ல. நீ மரியாதை தெரியாத ஆளா இருக்கிய தம்பி. ஏய் இருடா இருடா. அது ஒண்ணு இல்ல தம்பி, பழைய நினைப்புல நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க தம்பி, முதல்ல தான் எனக்கும் ஆனந்திக்கும் முட்டலும் மோதலும் ஒட்டலும் உரசலுமா போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப நாங்க ராசி ஆயிட்டோம்ல. ஒருத்தர் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த கல்யாணத்தை யாரு எடுத்து நடத்துறதுன்னு நினைச்ச நான் தான். அப்படி இருக்கும்போது என்கிட்ட இப்படி கோவப்படலாமா? சரி சரி ஒரு நிமிஷம் இரு. சேகர நீ இறங்கல. ஏன்னா என்னன்னா ஆச்சு? ஏய் நம்ம ஊர் விசேஷத்துக்கு வந்திருக்காரு. அவர் ஒத்தையில இப்படி நடந்து போறது தெரிஞ்சா ஆனந்தி என்கிட்ட தான் கோவப்படுவான். ஏன் வீட்டாளுகளை கவனிக்காம நீ என்ன பண்றேன்னு என்ன வெய்ய மாட்டாளா? அந்த அவ பேருக்கு அண்ணன் ஆளாக கூடாதுரா. அதனாலதான் நான் போய் தம்பிய விட்டுட்டு வெரசா வந்துடுறேன். நீ இறங்கு. சரிண்ணே. தம்பி நீங்க வாங்க, வந்து வண்டியில ஏறுங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு கால் இருக்கு, நான் நடந்தே போய்க்கிறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. ஏய் இருப்பா இரு. என்னப்பா நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? கோகிலா கல்யாணத்துக்கு மண்டபம் பிரச்சனை வந்தப்போ ஆனந்தி என்கிட்ட பேசிதான் பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துச்சு. நம்பலனா நீ போனை போட்டு கேளு நாங்க ராசி ஆயிட்டோமா இல்லையான்னு. இங்க பாரு, ஆனந்தி உங்ககிட்ட பணிஞ்சு போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு உதவியா கேட்டத நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்காத. என்ன தம்பி பேச்சோட தோரணைய மாறுது? ஆமா, பணக்கார தம்பி ஒருத்தர் வருவாரு, அவர் வரலையா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? என்னப்பா திரும்ப சிடுசிடுனே பேசிக்கிட்டு இருக்க? சரி இதனால இருக்கட்டும், வா முதல்ல ஏறி பைக்ல உட்காரு, போய்கிட்டே பேசிக்குவோம். சரியா? ஏறியா? நான் உங்க கூட எல்லாம் வர விரும்பலங்க. சேகர தம்பி புரிஞ்சுக்க மாட்டேங்குது, கொஞ்சம் விளக்கமா எடுத்து சொல்லு. தம்பி அண்ணனும் ஆனந்தியும் கட்டிக்க போறாங்கயா. ஒன்னாயிட்டாங்க, புரிஞ்சுக்குங்க.